ட்ரோல்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இது எல்லாமே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் இதை இப்போ வர ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சாதாரண வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரபலமாக இருக்கவங்களுக்கும் வரக்கூடிய அந்த ஒரு கிரிட்டிசிசம் ட்ரோல் அப்படிங்கிறது வந்து டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரு செலிப்ரிட்டி ஒரு பிரபலமாக இருக்கிறவங்கள யார் வேணாலும் ட்ரோல் பண்ணலாம், முகம் தெரியாதவங்க கூட ட்ரோல் பண்ணலாம், என்ன சொல்லி வேணாலும் ட்ரோல் பண்ணலாம், அவங்க சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளை திரும்ப கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அந்த ஒரு ட்ரோல்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வந்து வேறு லெவலில் அடுத்தடுத்த லெவலுக்கு பரிமாணமாகி ஒரு மோசமான சூழலுக்கு போயிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த டாப்பிக் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் இப்போ சினிமா பிரபலங்கள் நிறையா பேர் அந்த மாதிரியான ட்ரோல்ஸ் வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக முதல் படங்களில் பலருமே ஒரு ஹீரோ அறிமுகமாகிறார் அப்படின்னா அவருடைய முதல் படத்திலே இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்ற மாதிரியான ட்ரோல்ஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிருச்சு. சினிமா பிரபலங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவர் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறார், ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பற்றின விமர்சனங்கள் ட்ரோல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக இருந்ததை நாம் கவனிச்சிருந்திருப்போம். காரணம், அவர் வந்து ஒரு வாயில் ஒரு பபுல்காம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு, முதல் படம் நடிக்கிறாரு, அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டிடியூட் அவருக்கு தேவையா, அவர் வந்து விஜய் சேதுபதியுடைய மகன்பா, அதனால தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அவரை விட திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. இதுக்கு சூர்யா விஜய் சேதுபதியுமே பதில் கொடுத்துருந்தாரு. ஒரு ஹீரோவோட பையன் ஹீரோ ஆகக்கூடாதா, ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் இதுக்கு மட்டும் விமர்சனம் வைக்கப்படுது? நான் அப்பா படங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், சினிமாவை நடிப்பெல்லாமே கற்றுக்கிட்டேன், அப்பா பயங்கிறதுனால எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரலாம், ஆனால் என்னோடய திறமையால் மட்டும் தான் நான் முன்னேறி வர முடியும் அப்படின்ட்டு அவருமே சொல்லியிருந்தார். விஜய் சேதுபதி கூட இதை பற்றி பேசியிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து நல்லா நடிக்கிறாரு, நல்லா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு பாசிட்டிவாக தான் பேசியிருந்தார். ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த ஃபீனிக்ஸ் படம் மூலமாக அவர் ஹீரோவாக அறிமுகமாகிறதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வர வைக்கப்பட்டது. பட் படம் இப்போ ரிலீஸ் ஆகி படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்குது. பட் சூர்யா விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது, அவர் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஏகப்பட்ட பாராட்டுகளும் அவர் வந்ததை நாம் கவனிக்க முடியும். பட் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இப்போ சூர்யா விஜய் சேதுபதிக்கு மட்டும் தான் வருதா, இதுக்கு முன்னாடி யாருக்குமே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கிற பலருக்குமே அது வந்து நடந்திருக்கு. இப்போ நடிகராக அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் முதல் படத்தில் இதை தான் ஃபேஸ் பண்ணார். அவருடைய முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு, அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியாகுது. மகனாக ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி தான் இவர் கொண்டு வர்றாரு. ஆனால் விஜய்க்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த ஒரு நடிப்பு ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரஜினியுடைய தீவிர ரசிகராக தான் இருந்தார். அவங்க அப்பாட்டையே அண்ணாமலை படத்தினுடைய வசனத்தை பேசி காட்டி தான் சினிமாலாம் நடிக்கிறேன் அப்படின்னு அவருமே சொல்லியிருந்தார். அப்படி நாளைய தீர்ப்பு படத்தில் அவர் ஹீரோ அறிமுகமாகுது. இவரெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்ற மாதிரியே விமர்சனங்கள் வந்து இருந்தது. பட் இப்போ தமிழ்நாட்டில் பல கோடி ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள். இப்போ அரசியல் கட்சியிலுமே வந்திருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, நடிகர் தனுஷ்மே முதல் படம் தொழுவதோ இளமை பண்ணும்போது அவருக்குமே இந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. ரொம்ப ஒல்லியாக லீனாக இருக்காரு என்று அவர் மீது ஏகப்பட்ட பாடி ஷேம் வந்தது. இவரை வச்சு ஹீரோவாக பண்ணால் படம் ஓடுமா, இவர் ஹீரோன்னு சொன்னால் மக்கள் முதல்ல ஏற்றுப்பாங்களா, ஹீரோனா ஒரு நல்ல ஒரு பாடியோட ஒரு ஜிம் பாடியாக கொஞ்சம் மேன்லியாக இருக்கணுமே அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் நடிகர் தனுஷ் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வந்திருக்காரு. அவர் படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் 2-3 படங்கள் எல்லாமே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுது. அந்தளவுக்கு அவரும் ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறியிருக்காரு. இன்னொரு பக்கம் சில ட்ரோல்களும் நாம் பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து நடிகர் சரவணன், அதாவது சரவணா ஸ்டோர்ஸ் அவருடைய உரிமையாளர் சரவணன் வந்து லெஜண்ட் சரவணன் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி இயக்குநர்கள் ஜேடிஎன் ஜெர்ரி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த விமர்சனம் வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. படமும் ரிலீஸ் ஆச்சு, படமும் ரிலீஸ் ஆகி படத்தையும் ட்ரோல் பண்ணாங்க, அவருடைய ஆக்டிங்கை ட்ரோல் பண்ணாங்க, அவருடைய கெட்டப்பு இது எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணாங்க, பாடி ஷேமிங் பண்ணாங்க. பட் அவர் இது எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு சம்பளம் கொடுத்தாரு. இப்போ அடுத்ததாக இன்னொரு படத்துலையும் அவர் நடிக்க போயிட்டார். அந்த படம் தீபாவளிக்கு இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனருடைய மகளுக்குமே இந்த மாதிரி நடந்தது. பிரம்மாண்ட இயக்குனர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, இயக்குனர் சங்கரனுடைய மகள் அதிதி சங்கர் முதல் படம் ஹீரோயினாக அறிமுகமாகிறது. முத்தையா இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் விருமன் திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க. பட் அவங்க முதல் படத்தில் அறிமுகமாகவே அவங்க மீது வந்து அவங்க ஒரு நெப்போ கேட்டு அவங்க வந்து என்ன அவங்களுக்கு சினிமா பற்றி தெரியும், எதுவும் வில்லேஜ் ரோடு கொடுக்குறீங்க, நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. பட் அதையும் தாண்டி விருமன் ஹிட் ஆச்சு அவங்களுக்கு. அதை தாண்டி மாவீரன் படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. இப்போ நிறையா படங்கள் லைன்மேட்டில் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை வந்து நிறைய நடிகர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு தருணத்துலையும். இப்போ ரீசெண்டாக கூட நடிகை வனிதாவினுடைய மகள் ஜோவிகா அவங்க பிக் பாஸ் சீசன், அவர் 2-3 சீசனுக்கு முன்னாடி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க.
அப்போ வந்து அவங்க மீதும் இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. காரணம் வந்து அவங்க நெப்போ கிட்டு, அவங்க வந்து ஜோவிகாவுக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க எப்படி சினிமாவில் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ வனிதாவும் ராபர்ட்டும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த படத்துக்கு ஜோவிகா தான் ப்ரொடியூசர். தான் சேர்த்து வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண எல்லா படங்களையும் சேர்த்து வச்சு ஜோவிகா தான் எந்த ஒரு படத்தையுமே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் விமர்சனம் ஒரு பக்கம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெஜெண்ட் சரவணன் மாதிரியே இன்னொரு பக்கம் ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு நடிகை இந்த வருஷத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகை சிந்தியா. தினசரி அப்படின்ற ஒரு திரைப்படம், இளையராஜா இசையில் ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய அளவில் உறவுகளி செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து இவங்க எப்படி ஹீரோயின், ஓகே ப்ரொடியூசராக இருந்தால் அவங்களே ஹீரோயின் பண்ணிக்கலாமா, இதுக்கு நடிப்பு திறமை தேவையில்லை, அழகு தேவையில்லை அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவங்க மீது. பட் அவங்க இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நாம கூட அவங்களை இன்டர்வியூ பண்ணி வந்திருப்போம். பட் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியல, நான் அதை நெகட்டிவாக எடுத்துக்கல, நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியா இப்போ யுகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்ததுக்கு பிறகு இந்த விமர்சனங்கள் அப்படின்றது கொஞ்சம் மோசமான அளவுக்கு வந்துடுது. ஓகே சில விஷயங்கள் நல்லா இல்லை, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிப்பாங்க. பட் உருவகேலி பண்ணுறது, நீங்கள் அது தகுதியே இல்லை, நீங்கள் ஒரு நெப்போகேட் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது பர்சனலாக அவங்களுக்குமே கொஞ்சம் அது ஹர்ட் ஆகும். பட் சில நடிகர்கள் அதையும் கடந்து இப்போ ஜெயிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ சூர்யா விஜய் சேதுபதி மீது இந்த ஒரு தாக்குதல் நடந்தது. பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. விஜய் சேதுபதியுமே அதை வந்து ஓகே விமர்சனம்ன்றது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர்கள் மீது தொடுக்கப்படுற இந்த ஒரு ட்ரோல்ஸ் விமர்சனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.